நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஏசாயா 58 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் நித்தமும் எங்களை நடத்துகிறவர், எங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர். ஆண்டவரே, பேர்பட்ட மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை நீர் திருப்தியாக்குகிறவரே, மக்கே துதி என்று சொல்லுவோமா? என் எலும்புகளை எல்லாம் நினைமுள்ளதாக்குகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் நித்தமும் எங்களை நடத்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மக்கே துதி. ஆண்டவரே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை சொல்லுவோமா? என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். மறுபடியும் கர்த்தர் உன்னை நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். விசுவாசத்தோடு பாடுவோமா? என்னை என்று சொல்லுவோம். பாடுவோமா? மாவறட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நித்தமும் எங்களை நடத்துகிறவர். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி.
திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியின் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, ஆமென், உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் துதி செய்கிறோம். எங்களை கைவிடாமல் நடத்துகிறவரே, நித்தமும் எங்களை நடத்துகிறவரே. மறுபடியும் பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார், நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். நம் தலைமுறையை கைவிட மாட்டார், என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். சொல்லுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் என்னை நித்தமும் நடத்துகிறவர், மகா வறட்சியிலும் அவர் எங்களுக்கு திரட்சியை தருகிறவர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அவரை துதிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவர். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? நான் கூப்பிடும் போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா என்று சொல்லுமா. நான் சத்தமிடும் போது கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று விசுவாசிக்கிற சத்தமாய் ஒரு அல்லேலூயா என்று சொல்லும். தேவாதி தேவன் ஆண்டவரே, மக்கே அல்லேலூயா என்று சொல்லும். நீர் என்றென்றும் எங்களை நடத்துகிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களை நடத்துகிறவரே, முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, மக்கே ஆராதனை அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் நிமித்தம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. மக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையா எங்கள் துணையாளரே, அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆமென். எங்கள் பாத்திரத்திலே அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. புதிய புதிய அபிஷேகங்களை எங்களுக்கு தாங்க என்று கேட்போமா? சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அவருக்கே துதி உண்டாவதாக. உமக்கே ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீர் நாங்கள் நடந்து வந்த பாதையிலே ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிறவரே, கனிவோடு நடத்துகிறவருக்கு சொல்லுவோமா? ஆராதனை என்று சொல்லுவோமா? ஆராதனை ஆண்டவரே. மக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையே
நோக்கி பார்த்து கொண்டே அல்லேலூயா என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா. எங்கள் ராஜாவே இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் ராஜா ஆண்டவரே, எங்களை நடத்துகிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடந்திடும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் பாடுவோமா? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னை என்றென்றும் நடத்துவார். சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை ஆண்டவரே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீரே. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகள். அல்லேலூயா.
எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிற அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை தட்டி எல்லா மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரரே. அந்த நாமம் எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறது. அந்த நாமத்தை தொழுது கொள்வோமா. நீரே பாத்திரர். நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுமா. மறுபடியும் அந்த நாம பாத்திரர் உள்ள நாமம். இந்த நாமத்தை தொழுது கொள்வோமா. அந்த பரிசுத்த தேவன் பாத்திரர் உள்ளவர். மறுபடியும் சபையே சத்தமாய் அந்த நாமம் மகிமையுள்ள நாமம், அதிசயமான நாமம், அற்புதமான நாமம். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பாத்திரர். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அல்லேலூயா, பரிசுத்தரே. இந்த நாமம் பரிசுத்தமுள்ள நாமம்.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லா கணத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. மிகவும் 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 புகழப்படத்தக்கவர். உம்முடைய மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, மக்கே துதி ஆண்டவரே. மக்கே துதி துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே உண்டாவதாக. சொல்லுவோமா அந்த நாமத்தை? இயேசு இயேசு. அறிக்கை செய்வோமா? இயேசு இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்யும் போது கட்டுகள் எல்லாம் கலரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் சொல்லுவோமா அந்த நாமத்தை? சபையே அறிக்கை செய்யுங்க. என் இயேசுவே, இயேசு. மறுபடியும் மறுபடியும் இயேசு இயேசு. பரிசுத்தரே, அபிஷேகநாதரே, எங்கள் இயேசு. பரிசுத்தர் பரிசுத்தரே, அபிஷேகநாதரே, எங்கள் இயேசு. இயேசு இயேசு இயேசு. இயேசுவே, மறுபடியும் மறுபடியும் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் இயேசுவே, இயேசுவே. சொல்வோமா? இயேசு இயேசு. பரிசுத்தரே பரிசுத்தரே, அபிஷேகநாதரே, எங்கள் இயேசு. பரிசுத்தரே, அபிஷேகநாதரே, எங்கள் இயேசு.
ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம், உயிருள்ள நாமம், மேலான நாமம். ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவே மீட்பரே, ஜீவனே எங்கள் ராஜனே. இயேசுவே மீட்பரே, ஜீவனே எங்கள் ராஜனே. பாத்திர நீ இயேசுவே நீர் பாத்திரரே. அல்லேலூயா. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. அல்லேலூயா. பாத்திரரை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். இந்த நாமம் மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம். ஆண்டவரே உமக்கு துதி, ஸ்தோத்திரம், கனம். ஆண்டவரே பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராய் இருக்கிறீர். வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையின் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீங்க தொடர்ந்து மனதிற்குள்ளாக அந்த மீதி வசனங்களை நாம் வேகமாக வாசித்து கொள்ளுவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற செய்தி, ஃப்ளீ ஃபார் யுவர் லைஃப்ஸ். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 17வது வசனத்தினுடைய தொடக்கத்திலே கர்த்தர் ஓடு என்று சொல்லுகிறவர், அந்த வசனத்தினுடைய முடிவை பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லுகிறவர் அந்த வார்த்தையின் முடிவிலே சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. எங்கே ஓடணுன்றதையும் கர்த்தர் அங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். உன் ஜீவன் தப்ப ஓடு. எதுக்கு ஓடணும்? ஏன் நாங்கள் பாட்டுக்கு தானே இருக்கிறோம், நாங்கள் சுகமாக இருக்கிறோமே. உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் ஓடு. எங்கே ஓடுவது? மலைக்கு ஓடு. கர்த்தர் அங்கே அழியாதபடிக்கு ஓடு என்று சொல்லுகிறார். லோத்து கர்த்தருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படி அல்ல ஆண்டவரே. ஜெபத்திலே கதை சொல்லுகிற பிள்ளைகளுடைய முடிவை நாம் உணர வேண்டுமானால் இந்த லோத்து சம்பவம் நமக்கு ஒரு முன்மாதிரி.
இந்த லோத்து கதை அடிக்கிறாரு. கர்த்தர் அங்கே துருதுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நாங்கள் அதுக்கு தான்ப்பா வந்திருக்கிறோம். உனக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சரி. 12வது வசனத்திலே வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லுகிறார், உனக்கு இன்னும் யார்ப்பா இருக்கிறாங்க? உன் பிள்ளைக, மருமக்கள், குமாரத்திகள், குமாரர், இன்னும் வேறு யார் இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த பட்டணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போ, அவங்கள அழைச்சிக்கிட்டு வெளியே போ, ஜீவன் தப்ப ஓடு, மலைக்கு ஓடு, நீ அழிய வேண்டாம், நீ அழிவதை நான் விரும்பவில்லை. அப்படி தூதர்கள் அங்கே பரபரப்பாக வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். லோத்து சொல்லுகிறார், அப்படி அல்ல ஆண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு என்னை போக விடுங்க, அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது. போன்னு சொல்லுகிறவர் பலப்படுத்தி விட மாட்டாரா? அந்த நம்பிக்கை இவர்களுக்கு, இந்த லோத்திற்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சொல்றாரு, உம்முடைய கண்களில் உமதுக்கு அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க. தேவரீர் எனக்கு செய்த எல்லாத்தையும் ஆண்டவருக்கு அப்ரிசியேஷன் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், மலைக்கு ஓடி போக என்னால் ஓட முடியாது. ஓடுன்னு சொல்லுகிற கர்த்தருக்கு இன்றைய சபையும் லோத்தை போன்றுதான் ஓட முடியாது என்று பறைசாற்றுகிறது. நம்ம முடிவை தொடர்ந்து பார்ப்போம். அங்கே ஏன் முடியாது என்பதற்கு இவரே பதில் சொல்லுகிறார், தீங்கு என்னை தொடரும், நான் அங்கே போனால் என்ன ஆயிடுவேன்? மரித்து போவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ ஜீவன் தப்ப ஓடுன்றார். அழிஞ்சு போகிறதுக்குன்னா அந்த பட்டணத்திலேயே அவர்களை அந்த பட்டணத்தாரோடு சேர்த்தே அழித்திருக்கலாமே. ஜீவனோடு நீ இருக்கணும் தான்ப்பா நான் விரும்புகிறேன், நீ பிழைச்சிரு, நீ ஓடுன்னு சொன்னால் கர்த்தருக்கு இவர் சொல்லுகிற மறுமொழி ஒரு கதையாக கொண்டு வருகிறார். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அதுக்கு நான் ஓடி போகத்தக்கதாக, அது பக்கத்தில் இருக்கு, எல்லாத்துலேயும் சுகவாசிகள், அங்கே போ அப்படின்னு கர்த்தர் எந்த இடத்துக்கு போக சொல்லுகிறாரோ அங்கே போக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம கதை சொல்கிறோம், எனக்கு அங்கே போக முடியாது, இங்கே தான் நான் போவேன். அதில் கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகாக சொல்கிறாரு, நீ கேட்டுக்கொண்ட ஊரை, அந்த ஊரும் கவிழ்க்கப்பட வேண்டிய பட்டியலிலே இருக்கிறது. நீ கேட்டுக்கொண்டதுனால, லோத்தின் நிமித்தம் அல்ல. அங்கே ஒருத்தர் திறப்பின் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தா பட்டணத்தை அழிப்பீரோ, இதோ சாம்பலும் தூளுமாய் தூசியுமாய் இருக்கிறன்னா உம்ம கிட்ட பேசுகிறேன், உம்ம கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும், ஆண்டவரே கோபிச்சுக்கிடாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. எவ்வளவு ஹம்பிளாக அவர் தாழ்ந்து அங்கே லோத்துக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே லோத்து, ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார், லோத்து இங்கே என்ன பண்ணுகிறார்? கதை அடிக்கிற ஜபத்தை செய்கிற பிள்ளைகள் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன இந்த லோத்திற்கு வைத்திருக்கிறார் பாருங்க. நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்க்க வேண்டாம் நினைச்சிட்டேன், இந்த விஷயத்திலும் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணினேன். அதுலேயும் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அந்த 16 வசனங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கம், அந்த இரக்கத்தினாலே அந்த சின்ன ஊருக்கு பேர் என்ன? சோவார். சோவார் என்றால் சிறிய என்று அர்த்தம். கர்த்தர் சொல்கிறாரு, மலை, அந்த மலைன்னா அது ஒரு சின்ன இடமா? அது பெரிய இடம். நீ அங்கே போப்பான்னு சொல்லுகிறார். பெரிய இடத்துல உனக்கு நான் வச்சிருக்கிறேன், எனக்கு போதும் ஆண்டவரே இந்த சின்ன ஊர். அது மட்டுமல்லாமல் சிறியதாக இருக்கிறதும் மாத்திரமல்ல, இன்சிக்னிஃபிகண்ட், அது முக்கியத்துவம் அல்லாத ஒரு இடம். கர்த்தர் நல்ல உன்னைய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறேன்னு சொல்கிறார். நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? இங்கேயே இருந்துக்கிறேன், இந்த சின்ன இடம் எனக்கு போதும். கதை இன்சிக்னிஃபிகண்ட், இது முக்கியத்துவமே இல்லைப்பா, இங்கே வேண்டாம். இல்லை ஆண்டவரே, அங்கே போனால் நான் செத்துருவேன், அங்கே போனால் தீங்கு என்னை தொடரும். யார்ப்பா சொன்னது உனக்கு? நான் தானே சொல்கிறேன், உன் ஜீவன் தப்ப ஓடுன்னு சொல்லி.
நீ ஏன் கதை சொல்கிற? சரி, நீ கதையை அடிக்கிற, உன் கதைப்படியே நீ இந்த ஊருக்கு போ. நீ போகிறது வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியலை? அழிவை தொடங்க முடியவில்லை. பாருங்க, அந்த ஊருக்குள்ளே அவன் போகிறான். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை அந்த அதிகாரம் முழுவதிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இன்சிக்னிஃபிகண்டான இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாத அம்மோனியரையும் மோவாபியரையும் அவன் பெற்றெடுக்க காரணக்கர்த்தா ஆகிவிட்டானே. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஓடு, உன் ஜீவன் தப்ப ஓடு என்கிறார். நீ பிழைத்து கொள்ளும்படியாக மலைக்கு ஓடுங்கிறார். நம்ம என்ன பண்ணுகிறோம்? மிஞ்சின நீதிமான்களாக கர்த்தருக்கு கதை சொல்லுகிறோம். அங்கே போனால் நான் செத்துருவேன், தீங்கு என்னை தொடரும். உனக்கு யார்ப்பா அந்த வெளிப்பாடு கொடுத்தது? உனக்கு யார் அந்த காரியங்களை உணர்த்தினது? நீ பிழைச்சிக்கோன்னு தானே உன்னை போ சொல்கிறேன். நீயே தீங்கு தொடரும் தீங்கு தொடரும்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாய். அவன் சொன்ன வார்த்தையின்படியே பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் விரும்பாத அங்கே அம்மோனியரையும் மோவாபியரையும் அருவருப்பான முறையிலே அந்த குடும்பம் உலகத்திற்கு அந்த சந்ததியை கொடுக்கிறத அவலம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய இந்த காலை வேளையிலே நம்மை கர்த்தருக்கு கொடுப்போம். கடைசி விளிம்பிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓடு என்று சொல்லுகிறார். ஃப்ளீ ஃபார் யுவர் லைஃப்ஸ். கர்த்தர் இதை அடிப்படையாக வைத்து நம்மோடு என்ன பேசுகிறார்? நான் ஏன் ஓட வேண்டும்? எதற்காக ஓட வேண்டும்? அந்த சாராம்சத்தை கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே பதிய விடுவாராக. பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் ஓடுன்னு சொல்லலைங்க, புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய அந்த கடைசி வாக்கியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தயசாலையில் ஓடியவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாருமே ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க. இப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓடு என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஓடு, ரன், ஃப்ளீ, ஓடிப்போ. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? என்னால் அங்கே ஓட முடியாது ஆண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்குதே, முக்கியத்துவம் அல்லாத இந்த சின்ன பகுதிக்கு நான் ஓடுகிறேன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? சின்னது போதுமா? கர்த்தர் காண்பிக்கிற பெரிய மலைக்கு நான் ஓடி போக போகிறேன். ஓடுன்னு சொல்லுகிறவர் பலனை தராமல் போய்விடுவாரோ? ஓடு என்று உனக்கும் எனக்கும் கட்டளையிடுகிறவர் உன்னை பத்திரமாய் வழி நடத்த மறந்து விடுவாரோ? நாம் நம்மையே, நம்முடைய நீதியையே கர்த்தருக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறோம். நான் பெரிய ஆளு, நான் அப்படி, நான் இப்படி, கர்த்தருக்காக இதை விட்டு இருக்கிறேன், அதை விட்டு இருக்கிறேன். இப்படி நாம் நம்முடைய நீதிகளை குறித்து மேன்மை பாராட்டுவோமேயானால் சோவார்தான் நமக்கு கிடைக்கிற பலனாய் இருக்கும். சோவார் முக்கியத்துவம் அல்லாத ஒரு சின்ன பகுதி. அம்மோனியரையும் மோவாபியரையும் நீங்கள் என்னாகமும் உபாகமத்தில் அதை நான் எடுக்க விரும்பலை. அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10 தலைமுறை வரைக்கும் அவங்க உள்ளே வரக்கூடாது, சபைக்குள்ளே வரக்கூடாது. இன்றும் சில சபைகளிலே ஸ்ட்ரிக்டாக சொல்லுகிறார்கள், நீ வராத, நான் சொல்லும்போது வா. கர்த்தர் அந்த மோவாபியரையும் அம்மோனியரையும் ஏங்க 10 தலைமுறைக்கு உள்ள வராதன்னு சொல்றாரு? அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த லேக் ஆஃப் அர்ஜென்சி ஃபார் த ஒபீடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்ஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்றத வேகம் குறைந்து விட்டது. இந்த கடைசி நாளிலே சபையை ஏன் கர்த்தர் நம்பவில்லை? லேக் ஆஃப் urgency for obeying God's words. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே துரிதத்தை காண்பிக்க மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே சபை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். அதுக்கு பிறகு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு கேட்பார். நீங்கள் எந்த பட்டியலிலே இருக்க போகிறீர்கள்?
உங்களை அறியேன் என்று சொல்லுகிற பட்டியலிலே நீங்கள் காணப்பட போகிறீர்களா? அல்லது ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜாக்கிரதைப்பட்டு கொள்ளுகிறேன், இன்றைக்கு நான் விழித்து கொள்ளுகிறேன், நீ ஓடுன்னு சொல்றீங்க ஆண்டவரே, நான் எப்படி ஓட வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். உமக்கு நன்றி 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 கலந்த துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நாங்கள் பிழைக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஜீவன் தப்ப நாங்கள் ஓட எங்களுக்கு உள்ளாக விருப்பத்தையும் செய்கையையும் உருவாக்குவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை யாவற்றையும் உமக்கே கொடுக்கிறோம். நாங்கள் ஓடக்கூடாதபடி எங்களுக்குள்ளாக இருந்து ஆலோசனைகளை கொடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் உம்முடைய நாமத்தினாலே அத்தமாவதாக. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரெயர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் பட்டியல் எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிய முடியும். நமக்கு தெரிந்த பட்டியல் தான். அந்த பட்டியலை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இந்த சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டுமா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் எப்படி ஓட வேண்டும்? பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்திலே வித் பெர்சிவரன்ஸ், வித் பேஷன்ஸ், வித் லாங் சஃபரிங் என்றெல்லாம் ஆங்கில மொழியாக்கங்களிலே வாசிக்க முடிகிறது. பொறுமையோடு ஓட கடவோ வாசிக்கலாம். நம்முடைய நாட்களின் ஓட்டம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும், நம்முடைய நாட்கள் எப்படி ஓடுகிறது? அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. போஸ்ட்மேன் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போ. அடுத்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. தீவிரமாய் ஓடுகிறது. நம்முடைய நாட்கள் ஓட்டம் இன்னைக்கு எல்லார் வாயிலிருந்து வருதுங்க. இயேசுவை அறியாத பிள்ளைகளும் சொல்கிறாங்க, எதுக்கு தான் இப்படி நாள் ஓடுதோ, எதுக்கு தான் காலம் இப்படி வேகமாக சுழலுகிறதோ, காலச்சக்கரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், காலச்சக்கரம் ஓடுது, நீ ஓட மாட்டேங்கிறையே. ஓடு என்றால் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாயே, உன் ஜீவன் தப்ப ஓடு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் விட்டு விட்டு ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். லோத்து ஏன் தாமதிக்கிறாரு? அவருக்கு அங்கே நிறையா ஆஸ்திகள், சம்பத்துகள் ஏராளம். இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போக? இதெல்லாம் இருக்குதே. நான் இந்த ஊரில் வந்து தானே சம்பாதித்தேன். ஆபிரகாம் சொல்லும்போது இது ஏதேன் தோட்டத்தை போலல்ல என் கண்ணுக்கு இருந்துச்சு, இந்த தோட்டம் போல இருக்கிற மகிழ்ச்சியான, பசுமையான, செழிப்பான இந்த ஊரில் நான் சம்பாதித்த பொருட்களை விட்டுவிட்டு என்னால் எப்படி போக முடியும்? அவன் தாமதித்து கொண்டே இருக்கிறான். சிந்தனையிலே ஓட்டம் இருக்கிறதே தவிர செயல்களிலே ஓட்டம் இல்லை. அவன் தாமதிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இரக்கம் அவன் மேல் இருந்தபடியினால். கர்த்தர் அங்கேயும் தம்முடைய மிகுந்த இரக்கத்தை காண்பிக்கிறார். ஏன்பா தாமதிக்கிற? ஓடுப்பா ஓடுப்பா, நீ போகிறது வரை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே ஆபிரகாமுடைய பரிந்து பேசுதல் என் கையை கட்டி விடுகிறது. நான் இந்த ஊரை அழிக்கிறதுக்கு தான்ப்பா வந்தேன், என்னை வேலை செய்ய விடு, நீ ஓடு. இவர் தாமதிக்கிறார்.
இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாமதத்திற்கான காரணம் இதுதானே? ஏன் வரல? உலகத்தின் காரியங்கள், எனக்கு இந்த டைமில் உலகத்தின் அலுவல்கள், எனக்கு இந்த கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே மாம்சீக கிரியைகள், அது என்னை அழுத்துகிறது. நான் அதை செய்யாவிட்டால் அது மிகவும் வருத்தப்படும். கர்த்தர் வருத்தப்பட மாட்டார். அதனால தான் நான் உலகத்தை தெரிந்து கொண்டேன், மாம்சத்தை தெரிந்து கொண்டேன். ஏங்க இருக்கைகள் காலியாய் கிடக்கிறது? உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம், மாம்சீக காரியங்களுக்கு முக்கியத்துவம். கர்த்தர் காலை வேளையிலே நம்மை அன்புடன் கண்டிப்புடன் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு வருவோம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. எதை விட்டு ஓட வேண்டும்? இந்த இச்சைகளுக்கு நீ விலகி நாம் என்ன செய்ய வேண்டுமா? விலகி ஓடி. ஓடு. நடனே சொல்லலைங்க, ரன் என்ற வார்த்தைக்கு ஃபாஸ்ட் வாக்கிங் கிடையாது. நான் வேகமாக நடக்கிறேன், குடு நடக்கிறேன், ஜாகிங் அப்படி ஓடுகிறேன் இல்லைங்க, அது ஓட்டம் அல்ல. ரன்னிங், ஓடு. இந்த ஓட்டத்தை குறித்து அழகாக கிரேக்க மொழியிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை கவர்ந்திழுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அங்கே கிரேக்க மொழியிலே பார்க்கிறோம், இந்த ஓட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கம், அந்த தெய்வீக திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே, அந்த திட்டம், அதை நான் தெரிந்து கொண்டு அதற்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன். இப்பொழுது நாம் பணம் அனுப்புகிறோம். இன்றைக்கு அந்த காரியங்கள் அமலிலே இருக்கிறதா தெரியவில்லை. சற்று முந்தைய நாட்களிலே மணி ஆர்டர் என்று சொல்லுவார்கள். பணம் அனுப்பும் பொழுது அதில் சின்னதாக ஒரு கார்டு அதில் இன்சர்ட் ஆகியிருக்கும். போஸ்ட்மேன் பணத்தை அவர்கள் வாங்கின உடனே அந்த அக்னாலெட்ஜ்மெண்ட் கார்டு அதை சென்டருக்கு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அனுப்பின பணத்தை நான் ஒப்புதல் அடைந்து ஏற்றுக்கொண்டேன். அதே போல கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இன்னது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு நாம் ஒப்புதல் அளித்து அதற்கு முதல் பிரியாரிட்டி, முன்னுரிமை கொடுத்து அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் முழுமையாக்க, அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் கண்டுபிடித்து அதை நான் முழுமைப்படுத்த ஓடுகிறேன். ஓடு என்கிற பதத்துக்கு தாங்க இவ்வளவு விளக்கம். நம்ம ஓடு அப்படின்னு ஒரு டக்குன்னு அதை சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த ஓடு என்கிற பதத்திற்கு கிரேக்க மொழியிலே இவ்விதமாக விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன பர்பஸ் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார், அதை நான் ஒப்புதல் எடுத்துக்கொண்டு அங்கீகரித்து கொண்டு அந்த நோக்கத்தை முழுமையாக முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடித்த நோக்கத்தை முழுமையாக நான் அமல்படுத்துவேன், நிறைவேற்றுவேன். அதற்கென்று நான் முதல் முன்னுரிமை கொடுத்து ஓடுவேன். அதுதாங்க ஓட்டம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா, ஃபாஸ்ட்டாக நடக்கிறீர்களா அல்லது ஸ்லோவாக? எனக்கு அப்படித்தாங்க, எனக்கு கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, அத்தனை வலிகளையும் பட்டியலிட்டு கொண்டு நான் மெதுவாக தான் வருவேன். கறவல் ஆடுகளையும் கர்த்தர் மெதுவாய் நடத்துகிறவர். அவர் தான் இங்கேயும் சொல்கிறார், ஓடு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாட்களின் ஆபத்து காலம் கிட்டி இருக்கிறது அல்லவா? நாடுகளிலே அழிவின் செய்திகளை கேட்கப் போகிற காலம் சமீபித்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஏற்கனவே அநேக அழிவின் செய்திகளை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதன் வாயிலாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பெரிய அழிவு வரப்போகிறதே. அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து அதை முழுமையாக்கி வரைக்கும் நான் அதற்கு முன்னுரிமை கொடுப்பேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 சொல்லுகிறார், முதலாவது ஃபர்ஸ்ட்லி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஓடணும்னா தேடிக்கிட்டே ஓடணும். அப்படியே பிளைண்டாக ஓடக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு குருட்டு அப்படியே தான் ஓடவே கூடாது.
கர்த்தர் சொல்றாரு பொறுமையோடு, வித் பேஷன்ஸ், வித் பெர்சிவரன்ஸ், வித் லாங் சஃபரிங். இப்படியாக நாம் நம்முடைய அஞ்சற்காரர் ஓட்டத்தை விட நம்முடைய நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நெய்கிறவன் எரிகிற நாடாவை விட நம்முடைய வாழ்நாட்களின் தீவிரம் ஓட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை, ஓடு. நாம் ஓட கற்றுக்கொள்ளுவோம். இந்த ஓடுவது என்பதற்கு கர்த்தர் நம்மிடத்திலே 2 ரெக்குயர்மெண்ட்ஸை வைக்கிறார், டிமாண்ட்ஸ். கர்த்தர் எதையுமே சும்மா இஷ்டம் போல செய்ய என்று சொல்லுகிறவர் அல்ல. ஒரு கம்பெனியிலே, ஒரு அலுவலகத்திலே பணிபுரிகிறோம், ஒரு கல்வி ஸ்தாபனத்திலே படிக்கிறோம், வேலை செய்கிறோம். அப்படி என்றால் அங்கே உள்ள இருக்கிற அந்த அலுவலகத்தின், அந்த ஸ்தாபனத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தானே ஆக வேண்டும். நான் ஏன் இஷ்டப்படி நடப்பேன் என்று எவராயினும் சொல்ல முடியுமா? பணிபுரிகிற மக்களே சற்று சிந்தித்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான்லாம் வேலைக்கே போகலை, ஏன் இஷ்டம்தான். வீடுகளிலும் கூட நமக்கென்ற ஒரு அன்ரிட்டன் லா இருக்கத்தானே செய்கிறது. இப்படித்தான் இந்த குடும்பம் செல்ல வேண்டும், அங்கே சட்டம் வரையறை வகுக்கப்படுகிறது தானே, அமல்படுத்தப்படுகிறது தானே. நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அந்த சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தானே ஆக வேண்டும். அதற்கெல்லாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிற நாம் கர்த்தருடைய வார்த்தை என்று வரும்பொழுது சாக்குப்போக்குகளை சொல்லுகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் மன்னிப்பாராக. என்ன அந்த 2 ரெக்குயர்மெண்ட்ஸு? இயேசுவை நாம் ரிசீவ் பண்ணி கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டு வாசல், உங்கள் இதய கதவை இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். நம்ம அவிசுவாசிகளுக்கு, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பழகிட்டோம். அது யாருக்கு சொல்லப்படுகிறது? சபைக்கு சொல்லப்படுகிறது. சபையின் கதவை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, என் தலை பனியிலே நனைந்து விட்டது, என் சரீரம் வெயிலிலே கருத்து விட்டது, நீ கதவை திற. நாம் கதவை திறக்க மறுத்து விடுவோம் என்றால் ஆண்டவர் இயேசு எனக்கு வேண்டாம் என்று நாம் நிராகரிக்கிறோம் என்றுதான் பொருள். கர்த்தர் இங்கே ஓடு என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இயேசுவோடு ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பலத்தோடு, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானத்தோடு, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சகல சௌபாக்கியங்களோடு இயேசுவை நோக்கி ஓடு. அவர்கிட்டயே நோக்கி, அவர்கிட்ட வாங்கி அவரை நோக்கி ஓட வேண்டும். வெரி சிம்பிள்ல. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்றார். ஓடுவதற்கு தேவையான பலனை உனக்கும் எனக்கும் தருகிறார். அதை தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் எனக்கு கொடுக்கிற தெய்வீக கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நான் கிருபையில் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் செய்கிறது எல்லாம் கிருபை. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க. வேத வசனத்தை வாசிப்பதற்கும் தெய்வீக கிருபை வேண்டும் தானே, ஜெபிப்பதற்கும் தெய்வீக ஒரே ஒரு ஆமே, ஜெபிப்பதற்கும் தெய்வீக கிருபை வேண்டும் தானே. நீங்கள் ஜபம்னு உட்காந்து பாருங்க, அப்போதாங்க 1008 சிந்தனைகள் நம்ம மனசில் அப்படியே அலமோதுங்க, அலையடிக்கும். அப்போ தான் வேண்டாத வேலைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த ஜபம் அல்லாத நேரத்திலலாம் அந்த காரியங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஜபம் என்று வரும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை வாசிப்போமே, மனசுக்கே சரியில்லை, வேதத்தை எடுத்து உட்காருங்க, அப்போ தான் டெலிஃபோன் சினுங்கும், அப்போ தான் காலிங் பெல் அடிக்கும். இப்போ தான் பைபிள் எடுத்தேன், அப்படியே அந்த பைபிளை புறம் தள்ளிவிட்டு வாங்க வாங்க எப்பவும் வராதவங்க. இயேசுவையும் அப்படித்தான் வைத்திருக்க. எப்போவுமே ஆண்டவர்கிட்ட நாம் போகிறதில்ல. இயேசுவை நாம் நிராகரிப்போம் என்றால் நம்முடைய ஓட்டத்திலே அங்கே சிறந்த ஓட்டம், வெற்றியோடு ஓட்டம் என்று அதை சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு டிமாண்ட், ரிசீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவே நீங்கள் வாங்க ஆண்டவர். நம்மள எத்தனை பேர் இயேசுவை அழைக்க போகிறோம்? எனக்கு இயேசு வேணும், நான் இயேசுவை ரிசீவ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். நான் சும்மா வரலை, பிளைண்டாக வரலை. அப்படி வருவதற்கு மிகுந்த சிரமங்க. கர்த்தராகிய இயேசுவே நீங்கள் வாங்க. நீங்கள் இல்லைன்னா ஐ எம் நத்திங்லா. நீங்கள் வாங்க. நம்மள எத்தனை பேர் இயேசுவை நான் ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறேன் ஆண்டவரே? உயர்த்தின கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ரெக்குயர்மெண்ட், நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும்.
டெய்லி ஓட வேண்டும். நேற்று தான் ஓடுனேன், கால்லாம் வலிக்குது, அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கால் வலிக்குதுன்னு சொல்லுகிற அந்த நேரத்தில் சத்துரு உள்ளே வந்து விடுவான். எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற, நேற்று வரைக்கும் ஓடுனே ஒரே ஓட்டம், இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்கு, உடம்புல இருக்கிற உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிக்க தான் செய்கிறது. அந்த வலிகளை ஓட்டத்திலே நீ பொருட்படுத்துவது பரலோகம் விரும்பவில்லை. அதை லோத்து அதை தான் செஞ்சார். மருமக்கள் பார்வைக்கே வாங்கப்பா போவோம், கர்த்தர் ஊரை அழிக்க போறாருன்னா அவங்க சொன்னாங்க, ஐயோ மாமனாருக்கு என்னமோ ஆயிப்போச்சு, வயசாயிடுச்சுல்ல, உளர்றாரு, பரியாசம் பண்ணுகிறார். இன்றும் அதுதானே நடக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார் என்றால் சபையே ஒரு பரியாச பார்வை தானே பார்க்குது. என்னது சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வர்றாங்கன்னு நம்ம காணுமே. புலி வருதுன்னா திடீர்னு நிஜமாக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? புலி வந்துருச்சுல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஓடு என்கிறார். எப்படி ஓட வேண்டும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக, இயேசுவின் பலத்திலே, இயேசுவின் ஞானத்திலே, இயேசுவின் கிருபையிலே, அவருடைய காருண்யம் உன்னை ஓட செய்யும், உன்னை பெரியவனாக்கும். அந்த காருண்யத்தை பெற்றுக்கொண்டு நீ ஓடு என்று சொல்லுகிறார். ஐயோ இத்தனை வருஷம் ஓடிட்டேன், போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த முயல் அப்படித்தானே செய்தது. என்ன மாதிரி யார் வேகமாக ஓடுவா? அது ஓட்டம் முதுகில் வச்சுக்கிட்டு அப்படியே தக்கான்னு அது நடந்து வர்றதுக்குள்ளே நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு நான் ஓடி பந்தய பொருளை எடுத்து விடுவேன். அந்த மமதையிலே முயல் தூங்கிவிட்டது, ஓய்வெடுக்க சென்று விட்டது. ஆமை பொறுமையாக நிதானமாக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், அங்கே ஓட்டத்தை ஜெயத்துடன் முடித்து விட்டது. முழிச்சு பார்த்த முயல் சொல்லுகிறது, எப்படி வந்த? அப்படி தான் வந்தேன், அதே பொறுமையோடு தான் வந்தேன். ஐயகோ, என்னுடைய சுய ஓட்டத்திலே நம்பிக்கை வைத்தேனே. இன்றும் சபை அப்படித்தானே இருக்கிறது. நம்முடைய சுயமான தெய்வீக காரியங்களிலே நம்பிக்கையை அதிகம் பதித்தவர்களாக, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், அவங்க வர்றதுக்குள்ள நான் சற்று இலைப்பாரி கொள்ளுவேன். கவனம், மந்தையே நீ ஜாக்கிரதைப்படு. இந்த ஷார்ட் டைம்லே சத்துரு உன்னை விழுங்கி போட்டு விடுவான். அவன் ஏற்கனவே வகை தேடிக்கிட்டு இருக்கிறான். நீ வகை கொடுத்து வாடான்னு சொல்கிற மாதிரி உன்னுடைய ரெஸ்ட்டை வைத்திராதே என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை எச்சரிக்கிறார். எது வரைக்கும் ஓடணும்? சுவாச காற்று நம்முடைய நாசியிலே நிற்கிறது வரைக்கும் ஓட வேண்டும். நாம் நடக்கிறதற்கு வேதம் நம்மை அழைக்கவில்லை, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வலது இடதுபுறம் பார்க்காத, நேராக பார்த்து ஓடு என்று வேதம் கூறுகிறது. இயேசு வருகை வரைக்கும் ஓட வேண்டும். சற்று நாம் இந்த ஓட்டத்தை குறித்து பார்க்கலாம். இந்த ஓட்டத்திலே இயல்பாய் உலகத்திலே 100 மீட்டர்ஸ் டேஷ் என்று சொல்லுகிறார்கள். அதிலே அந்த ஓடுகளம், அந்த தடகளம் பார்த்தீர்கள் என்றால் சமப்படுத்தப்பட்டிருக்கும், ஓடுவதற்கு லகுவாயிருக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களை ஓடு என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்கு அந்த ஓட்டத்திற்கான ஃபீஸை தான் கட்டியிருக்கிறாரே தவிர அந்த பாதை நாட் லெவல் கிரவுண்ட், அது சமனான பாதை அல்ல. அதிலே மலைகள், குன்றுகள் உங்களுக்கு எதிர்ப்படும், விபத்துகள் எதிர்ப்பட வாய்ப்புகள் உண்டு, தடை கற்கள் அங்கே உண்டு. அது எல்லாவற்றையும் நாம் ஏறி மிதித்து ஜெயம் பெற்றவர்களாக நாம் ஓட வேண்டும். அதை தான் பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அப்போ அவர் எப்படி ஓடி இருப்பார் பாருங்க. ஓடி முடித்த அவரை பரலோகம் விட்டுவிட்டதா? எனக்கென்று கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது, நீதியின் கிரீடம். அங்கே பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். சபையே,
பவுலுக்கு தான் அந்த ஓட்டம். அவர் என்னப்பா அவ்வளோ படித்தவர், வசதியானவர், அவர் ஓட வேண்டியது தான் இல்லைங்க. யாரெல்லாம் ஓடுகிறார்களோ, யாரெல்லாம் ஓடி ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு நீதியின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நீங்கள் இழந்து போக வேண்டாம் என்றுதான் பரலோகம் ஆவலோடு இந்த காலை வேளையிலே உங்களை அன்புடன் எச்சரிக்கிறது. மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ பிழைத்து கொள்ளும்படி ஓடிப்போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சகிப்புத்தன்மை என்று நாம் பார்க்கலாம். அதை குறித்த காரியங்கள் நமக்கு கொஞ்சம் அந்த ஓட்டத்திலே பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஓடுகிற நாம் சில நேரங்களிலே துவண்டு விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். ஏன் சோர்ந்து விடுகிறோம்? போங்கங்க, ஓடி ஓடி என்னத்தை கண்டேன் சொல்கிறோம் தானே, நினைக்கிறோம் தானே. கர்த்தர் உங்களுக்கென்று தான் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசும்படியாய் வந்திருக்கிறார். வாசிக்கலாம். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பொறுமையினுடைய அடுத்த கேரக்டர் சாயல் சகிப்புத்தன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் தானே. சகிப்புத்தன்மை இருந்தால் தானே பொறுமை இருக்கும். வாசிக்கலாம். இப்போ 3வது வசனம் 2 வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். நீங்க ஓடும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அவமானங்கள் உண்டு. கர்த்தர் எல்லாம் உனக்கு ஜாலியா நீ ஓடலாம், கமான் கமான் ரன் ரன் சொல்லவில்லை. எனக்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம், ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை அவமதிக்கிறாங்க. என்னை அவமதித்தார்கள், ஆனால் உன்னையும் அவமதிப்பார்கள். அவமானத்தை எண்ணாமல் சகித்து சகித்து சகித்து. இந்த சகிப்புத்தன்மை நம்முடைய ஓட்டத்திலே குறைந்து விட்டது தானே. சில தேவ பிள்ளைகளிடத்திலே காணவே இல்லை. சகிப்புத்தன்மையா எங்கே கிடைக்கும்? சகிப்போடு ஓடினவர்கள் இன்று சகிப்புத்தன்மையை இழந்த நிலையிலே காட்சியளிக்கிறோம். 3வது வசனத்துக்கு வருவோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமா. வேகமா போகிறேன். அந்த கடைசி வரிக்கு முந்தைய வரியிலே இவ்விதமான விபரீதங்களை சகித்த சகிப்புத்தன்மை. அவமானத்தை மாத்திரம் நம்ம சகிக்கலங்க. அடுத்து இங்க என்ன வருகிறது? விபரீதங்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறோம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். விபரீதங்களை எனக்கு ஏன் நடந்துச்சு? அவர் எங்க போனாரு இயேசுநாதர்? என்னை காக்க வேண்டிய அவர் தூங்கிட்டாரோ? அவர் சொல்லுகிறார், நான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஓடு. நான் என்னுடைய வாழ்க்கையிலே விபரீதங்கள் ஏற்பட்டது மெய்யானால் உனக்கும் ஏற்படும் தானே. விபரீதங்களை நான் சகித்து சிலுவையை ஏற்றுக்கொண்டது மெய்யானால் நீயும் உன் வாழ்விலே விபரீதங்களை சகித்து கொள்ள வேண்டுமே. விபரீதங்களை சகித்த அவரை சொல்லப்படலங்க, அவரையே சகிப்புத்தன்மை. இப்ப 7வது வசனத்துக்கு வருவோம். நீங்கள் சிச்சையை சகிக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்படுகிற சிச்சையை நம்ம அந்த சிச்சை சமயத்துல தான் இந்த முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். காரணம் இல்லாம எனக்கு ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் வரணும், அது தெரியணும். அது தெரிகிறது வரையும் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். நீ பைபிள் வாசிக்கலைன்னா பரலோகத்துக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. வேத வசனம் நம்முடைய லாபத்திற்கென்று தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை சீர்திருத்தும்படியாக, நமக்கு உபதேசம் கொடுக்கும்படியாக, நாம் சரியான பாதையிலே செல்லுகிறோம் என்கிற நிச்சயத்தை இந்த வார்த்தையின் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்துக்கு அது தேவையில்லை. பூமியிலே வாழ்கிற நாம் எப்படி சகிப்புத்தன்மையிலே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு அன்பானவர்களை இழக்க வேண்டியது வரும்.
அந்த இழப்பை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூட நமக்கு உரிமை இல்லை. வேற வேலை இல்லை இவங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சகிச்சு போ. உலகம் சொல்லுகிற மொழிகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற மொழிகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. இங்கே சொல்றாரு, கர்த்தருடைய சிட்சையை நீ சகித்துக்கொள். சகிச்சுட்டு நீ அங்கே இருக்காத, ஓடு ஓடு என்று சொல்லுகிறார். அநேக காரியங்கள் வாசிக்கலாம். எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரமே நமக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். வாசிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம எப்படி அழகா அழைக்கிறார் பாருங்க. பிலவட், மை பிரதரன், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமாகிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். 11க்கு வருவோம். நீங்க மனதிற்குள்ளாக அடுத்தடுத்த வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அசதியாயிராமல், இதுதாங்க ஓட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய, தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஓடி ஓடி களைத்து அசந்து விடுகிறோம். கவனம், பிசாசு நீங்க அசந்திருக்கிற டைம்ல உங்களை விழுங்கி போட்டுருவான். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, அவன் வகை தேடி சுத்தி சுத்தி வர்றான்பா, அவனுக்கு இடம் கொடுக்காத, என் பக்கமா சேர்ந்து கொள், அசதியாயிராமல். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம், நீடிய பொறுமை, இதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை நாம் சற்று பார்க்க வேண்டும். அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நம்ம அப்படி பின்தொடருகிறோமா? இதெல்லாம் ஓட்டத்திலே நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய காரியங்கள். அந்த 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் நம்மோடு கொண்டிருக்கிற 2 மாறாத பிரமாணங்கள், உடன்படிக்கைகள். இந்த வேதத்திலே பழைய ஏற்பாடு உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையிலே நம்மை பத்திரப்படுத்தி கொள்ள விரும்புகிறார். இந்த 66 ஆலோசகர்களும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று கொண்டு உங்க ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடும்படியாக வேதம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. வாசிக்கலாம். எபிரெயர் 10ஆம் அதிகாரம். நீங்க கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த பகுதிகளை வீட்டிலே சென்று தியானித்து பாருங்கள். மிகவும் அற்புதமான காரியங்கள். வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வரை வாசிக்கலாம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் சில பிள்ளைகள் நல்லா ஓடுனாங்க, இப்ப ஓட்டத்துல அவங்கள காணோம். கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிங் வரும். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த தருணத்தை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை செய்திருப்பார். அந்த நேரமெல்லாம் உங்க உள்ளம் எப்படி பரவசப்பட்டிருக்கும் அதை யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்க ஆரம்பித்த உடனே உங்க நடை வேகமான நடையாக இருக்காது, ஓட்டமாக இருக்கும். அந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. அதை வாசிக்கலாம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீங்க தானே. சகிப்புத்தன்மையை குறித்து கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஓடும்போது டயர்ட் ஆயிராத, டயர்ட் ஆக தான் செய்யும், சகிச்சுக்கோ. சில பலவீனங்கள் வரும்போது நமக்கு பெரியவங்க என்னங்க சொல்றாங்க? பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோ, சரியாயிடும், டாக்டர் இப்போ வருவார், மாத்திரை தருவார், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்கிறாங்கல்ல. சகிப்புத்தன்மை, அதை தாங்க பரம தகப்பனும் சொல்லுகிறார். நீ சகித்துக்கோ. இதுக்கு முன்னால் உனக்கு போராட்டம் வந்துச்சு தானே, அதை சகிச்சதானே, இப்போ எங்கே போச்சு உன் சகிப்புத்தன்மை? வாசிக்கலாம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் நீங்கள் எப்படி அவமதிக்கப்பட்டீர்கள். அநேகர் உங்களை நிந்தித்தாங்க தானே. எத்தனை பேருடைய நிந்தனைகளை நாம் சம்பாதித்தவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நிந்தைகளால் உபத்திரவங்களால் நீங்க வேடிக்கையாக்கப்பட்டீங்க. அப்படி நடத்தினவங்களுக்கு நீங்க பங்காளிகள் ஆனீங்க. அப்பெல்லாம் நீங்க சகித்து போகலையா? அந்த சகிப்பு தன்மையிலே தொடர்ந்து ஓடுங்கள். வாசிக்கலாம் 34. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் சகிப்பு தன்மையில உங்க கிவிங் கூட பெருசா இருந்துச்சு. கர்த்தர் சொல்றார், உங்க ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். நீங்க மனமு வந்து கொடுத்தீங்கன்றதை விட நீங்க அப்படி வாலண்டியரா அதை கொள்ளையிடுறதுக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? விட்டு கொடுத்தீங்களே. அதுவும் ஒரு வகையான சகிப்புத்தன்மை தானே. ஆகையால் அந்த சகிப்புத்தன்மையுடனே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். விடாத, தொடர்ந்து சகித்து ஓடு. சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் நீ தொடர்ந்து உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடு. இந்த லாங் சஃபரிங், பேஷன்ஸ், இந்த பதங்கள் பெர்சிவரன்ஸ் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 70 தடவை எழுதப்பட்டு இருக்கிறது. 70 வசனங்களையும் உங்கள் முன்பாக வைக்க முடியும். 70 தடவை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலை கடந்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆராதித்த பிறகு அங்கே ஏலீம் அந்த இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. 70 என்கிற எண்ணை எடுத்தால் அது ஒரு பக்கம் நமக்கு ஆழ்ந்த அதிக ஆழத்திற்குள்ளே நம்மை கொண்டு செல்லும். 70 பேரீச்ச மரங்கள். நான் ரொம்ப நாளாக நினைச்சேன், 70 பேரீச்ச மரம் இந்த லட்சங்களுக்கு எப்படி காணும்? ஒரு மரத்தையும் உலுக்கி தள்ளி அடித்து கமத்திடுவானே, 70 எந்த மூலைக்கு? கர்த்தர் கண்களை திறக்க வேண்டும். அங்கே போடப்பட்டு இருக்கிறது 70 வெரைட்டிஸ் ஆஃப் பேரீச்ச மரம், 70 விதமான பேரீச்சம். இன்றைக்கும் துபாய் ஊருக்கு போனீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் அந்த டேட்ஸை நம்ம வாங்கிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. இதில் விதையே இருக்காது. உடனே நம்ம சொல்லுவோம், அது எப்படிங்க சீட்லெஸ்? வேண்டாம். இல்லைங்க, நாங்கள் விதை எடுத்துட்டு உங்களுக்கு வச்சிருக்கோம். அந்த பேரீச்சம் வாயில் போட்ட உடனே அப்படியே உங்கள் தொண்டை வழியாக போய்விடும். கர்த்தர் 70 பேரீச்ச மரம், நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா 12 நீர் ஊற்றுகள். இன்னைக்கு உள்ள தண்ணியெல்லாம் என்னங்க கலப்படம். ஆனால் கர்த்தர் நீர் ஊற்றுகளை அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறார். நல்லா சாப்பிடு, தெம்பாரு, ஓடு. ஆனால் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? முதுகை கர்த்தருக்கு காண்பிக்கிறோம். சாப்பிட்டோமா, டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவர். நல்ல தண்ணியில் குளிச்சோமா, டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே. நீங்கள் அசதியாயிராமல் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, அந்த சகிப்புத்தன்மையை விட்டு விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஓடுங்க. ஏன் ஆண்டவர் இப்படி ஓடு ஓடு என்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் எது தேவைப்படுகிறது? பொறுமை. அவமதிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க, வெளியேயும் இருக்கிறாங்க. அந்த அவமானங்களையெல்லாம் ஊன்னு ஒப்பாரி வைக்கக்கூடாது. அப்படி லே அசை, அதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். ஏன் அப்படி கர்த்தர் சொல்லுகிறார்? உன் ஜீவன் தப்ப ஓடு, நீ பிழைக்கும்படி ஓடு, நீ அழிய வேண்டாம். நீ அழிந்து போகிறது எனக்கு இஷ்டம் கிடையாது. அடுத்த வார்த்தை பாருங்க, 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். அவர் தாமதம் பண்ணார். அவர் டிலே பண்ணவே மாட்டாருங்க. ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், அவர் டிலே பண்ணுறாருன்னு நினச்சா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்ம எங்கேயோ சில ஓட்டைகள் எல்லாம் அடைத்து சரி செய்து கொள்ளுவதற்கு காலங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்படி நினைத்து கொள்ள வேண்டும். அவர் வரமாட்டார், அப்படியல்ல. வருவேன் சொன்னவர் வருவார். அவருடைய வருகை மிகவும் சமீபம். அவர் தாமதம் பண்ணார். ஆனால் நம்ம பின்னால் திரும்பி பார்த்தா நம்முடைய ஆத்துமா என்ன ஆகிவிடும்? பழுதாய் போய்விடும், கெட்டு போய்விடும். 39 வாசிக்கலாம்.
நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற ஈடேற. அந்த பதத்தை ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே பதிய விடுவாராக. நம்முடைய ஆத்துமா ஈடேறுவதா இல்ல பின்னால பார்த்துக்கிட்டு போகுதா? உலகத்தின் காரியங்களை பார்த்து, மாம்சீக காரியங்களை பார்த்து பார்த்துக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை, நமக்கு நாமளே ஜல்ஜாப் சொல்லிவிடுவோம், அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் கெட்டு போகிறதற்கு அல்லங்க. கெட்டு போகிறவங்க எப்படி ஆயிடுவாங்க? பின்னால திரும்பி பார்ப்பாங்க. நமக்கு நேரம் கிடையாது. அவமதிக்கிறவர்கள் அவமதிக்கட்டும். உலகத்தாரே சொல்றாங்க, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். நம்ம ஓடுவோம். அது சொல்றது எளிது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்பியாசிப்பது சற்று சிரமம். அதற்குத்தான் தேவ கிருபை, அதற்குத்தான் தேவ ஞானம். நீ ஞானத்திலே குறைவாய் இருக்கிறியா? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் அவர் கடிந்து கொள்ளாதவர். அவர்கிட்ட காலைதோறும் கேளுங்க, நான் இன்னைக்கு எப்படி ஓடணும் ஆண்டவர், ஓடுவதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவர், நான் திரும்பி பார்க்க விரும்பலாம் ஆண்டவரே, நான் பின்னிட்டு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் டிஸ்குவாலிஃபை ஆகி விடுவேனே, தகுதியை இழந்து விடுவேனே, நான் தகுதி உடையவராய் ஓட என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகிப்புத்தன்மை இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுபாவமாக காணப்பட வேண்டும். கேரக்டர் என்று ஒரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சகிப்புத்தன்மை என்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சுபாவம். அதை குறித்த சில காரியங்களை பார்த்து நம்ம கடந்து செல்லலாம். மீதியை வருகிற நாட்களிலே தியானிக்கலாம். இந்த சகிப்புத்தன்மை என்கிற சுபாவத்தை நான் என்னிலே உடையவராய் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? கர்த்தர் நம்முடைய கரங்களை பார்க்கிறார். பரலோகம் நமக்கு உதவி செய்ய வாஞ்சையாய் தீவிரிக்கிறது. வாசிக்கலாம், எபிரெயர் 12:1 மீண்டுமாய் வாசிக்கலாம். திரும்ப திரும்ப வாசிக்கும் போது உங்க இருதயங்களிலே அந்த வசனம் மனனமாகி விடுகிறது. வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் இந்த சகிப்புத்தன்மை வேணும்னா நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு காண்பித்திருக்கிறோம். பாரமான யாவற்றை சில நேரங்களிலே நம்மை பாரப்படுத்துகிறது. சிலருடைய குற்றச்சாட்டுகள், சிலருடைய அவமதிப்பான செயல்கள், பேச்சுகள் நம்மை அழுத்துகிறது. கர்த்தர் சொல்றாரு, அது பாரம், நீ பேக்கேஜ் எல்லாம் லூஸ் பண்ணு, குறைச்சிக்கோ, எக்ஸஸ் பேக்கேஜ் வேண்டாம் என்று சொல்லுகிறார். வேண்டாத பாரங்களை நீ சுமந்தேனா ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஓடுறவங்கள பாருங்க, அவங்க போய் இந்த குளிர்தான், அதனால போத்தீஸில் இந்த கடையில் இந்த துணி இருக்குதான், எனக்கு வாங்கி கொடுங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவான். நான் ஓடி முடிக்க வேண்டும். நான் ஓட்டத்தை ஓடுவதற்கு அவங்க எத்தனை ஆடைகளை லகுவாக்கி கொள்ளுகிறார்கள். அவங்க எல்லா காடையும் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டா ஓடுறாங்க. யோசிப்போம், இந்த காடு ஓட்டத்தில் எனக்கு வேணும்யா, அங்கே ஏதாவது தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா வேணும்யா, நீ ஓடியா, நான் பார்த்துக்கிறேன்றாரு கர்த்தர். ஆனால் நாம சொல்கிறோம், இதெல்லாம் வச்சுக்கிடுவோம், ஒரு ஆபத்துக்கு ஆகும்லா. அப்படிதான் லோத்து நினைச்சாருங்க. இதெல்லாம் சம்பாதித்தேனே, இதெல்லாம் போகும்போது எடுத்துக்கலாமே. தாமதிக்கிறார். அவ தாமதிக்கிறது கர்த்தருக்கு பொறுக்க முடியல. ஏப்பா ஓடுப்பா, ஏன் நான் வேலை செய்ய வந்திருக்கேன், ஓடு. நான் அங்கே போக முடியாது, கதை, அங்கே போனால் தீங்கு என்னை தொடரும். கர்த்தர் சொல்லாத வார்த்தையெல்லாம் இவர் அடிச்சு விடுறார். கர்த்தர் சொன்னாரா? மலைக்கு ஓடுன்னு தானே சொன்னார், ஜீவன் தப்ப ஓடுன்னு தானே சொன்னார், எங்கேயும் நிற்காதன்னு தானே சொன்னார், தீங்கு வரும்னா சொன்னார். இவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், தீங்கு வந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிடுவேன். அதுதான் கர்த்தர். அவருக்கு கதை சொல்கிறாரு, நான் அங்கே போனால் செத்து போயிடுவேன், நீ பிழைக்கும்படிக்கு ஓடுன்றாரு. அவர்கிட்ட போய் இவர் டைலாக் அடிக்கிறாரு, நான் மரித்து போவேன். ஐயோ, நான் உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, போப்பா. இதுதான் இன்றைய சபையின் கர்த்தருடைய எக்கு.
ஓடு ஓடு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரம் மட்டும் இல்லைங்க, பாவமும் உங்களையும் என்னையும் சூழ்ந்திருக்கிறது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது தானே. பொய் சொல்லாமல் போக முடியுமா? அங்கே அப்படி சொல்லி வச்சேன், அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவர் பொறுத்துக்கிடுவார். அப்படி தானே நம்முடைய ஜீவியம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பரவாயில்ல பரவாயில்ல, இது கொஞ்சம் அப்படி ஆட்டையை போட்டால் தானே வண்டி ஓடும், பரவாயில்ல பரவாயில்ல, இயேசுநாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். இப்படி தானே சபை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் அதை ஏற்கவில்லை. பாவமான யாவற்றையும் வேதம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கதான் சொல்லுகிறது, பாவத்துக்கு விலகி ஓடதான் சொல்லுகிறது. பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன பண்ணணுமா? தள்ளிவிட்டு லே அசை, தள்ளிரு. நம்ம எப்படிங்க தள்ளுவோம்? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு எர்த்துக்குவேக்குனே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஓடுவோம்? முன்னால் இருக்கிறவனை தள்ளி விட்டுட்டு ஓடுவோம், அப்படி தானே? நான் காப்பாற்றப்படணும், நான் பிழைச்சிக்கிடணும். அங்கே வெளியே போய் தான் அபி வந்துச்சா, கிருஷ்யா வந்துச்சா, இன்னும் நான் யதார்த்தமாக தான் அந்த பெயர்களை சொல்லுகிறேன். நமக்கு வெளியே போய் நின்ன பிறகு தான் நமக்கு தெரிஞ்ச பெயர்கள் எல்லாம் ஞாபகம் வரும். வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா, தள்ளி விட்டுரும். ஏன்? நான் காப்பாற்றப்படும், நான் முதல்ல காத்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் பிறகு. மற்றவங்கெல்லாம் பிறகு தான். கர்த்தர் அப்படி ஓட சொல்லுகிறார். ஓடு, தள்ளிவிட்டு. எதை தள்ளிவிட வேண்டும்? பாரத்தை, பாவத்தை தள்ளிவிட்டு ஓடும் பொழுது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை எப்படிங்க வரும்? நீங்கள் தள்ளி விடணுங்க. நிறைய காரியங்கள் உண்டு, வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிக்கலாம். அங்கே ஒரு காரியங்களை தள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. அதே பதத்தை கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பாரத்தையும் பாவத்தையும் மட்டும் தள்ளாத, டார்க்னஸ், அந்த கிரியைகள், இருட்டில் செய்கிற கிரியைகள். பாவம் செய்கிறவன் எங்கெங்க செய்கிறான்? வெளிச்சத்திலையா செய்கிறான்? வெளிச்சத்தில் செஞ்சால் எல்லாரும் பார்த்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இருட்டில் போய் செய்கிறான். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஒளியின் ஆயுதங்களை நீங்கள் தள்ளிவிட சகிப்புத்தன்மை உங்களுக்கு சொந்தமாகிவிடும். நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையை சுதந்தரித்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. விலகு மட்டும் இல்லைங்க, ஓடு. வேதத்திலே ஓடு 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 என்கிற பதங்களை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்க முடியும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பாளையத்துக்குரிய இச்சைகள். இன்னைக்கு வயசு கூடுனா கூட இந்த இச்சைகளுக்கு மனித வர்க்கம் தப்பவில்லையே. அருவருப்பான செயல்கள். இன்று மலிந்து கிடக்கிற கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாயிலே சொல்ல முடியாத அருவருப்பான செயல்கள். கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்காத, அதுக்கு விலகுறது மட்டும் இல்லை, ரன் அவே, ஓடு, அதிலிருந்து விலகி ஓடு. தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். புத்தீனமான தர்க்கங்களையும். ஆமாங்க, சில பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் ஒட்டிக்கொண்டு அவர்களிடத்திலே பற்றி கொண்டு காணப்படும் புத்தியீனமான தர்க்கங்கள். இது இப்படி சொல்லுதா, அந்த வசனம் அப்படி சொல்லுதா, அது என்ன அப்படிதான் நடக்கணுமா, இப்படிதான் நடக்கணுமா, ஆர்குமெண்ட்ஸ். கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு? லோத்தை பார்த்து என்ன சொன்னார்? ஓடு பானார். அவரு தர்க்கம் பண்ணுகிறார்.
நான் அங்கே போனால் செத்துருவேன், அங்கே போனால் தீங்கு என்னை தொடரும். முக்கியத்துவம் அல்ல, சின்ன இடம், அங்கே நான் போகிறேன். ஆண்டவர் உன்னை முக்கியத்துவம் அல்லாத இடத்துக்கு போக சொல்லலை, முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு தான் உன்னை ஓட சொல்கிறார். ஆனால் லோத்து சொல்லுது, அங்கே போக முடியாது, இங்கே போய்க்கிறேன், இங்கே போய்க்கிறேன். கர்த்தர் நமக்கு முதல்ல சொல்கிறது தான் பெர்ஃபெக்ட் வில். அதை விட்டுட்டு நான் அடுத்தது கீழ்ப்படிஞ்சேனா தட் இஸ் பெர்மிசிவ் வில். பிலேயாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் சொன்னாதான் நான் போவேன். அப்படியா? போகாத, போகாதன்னு சொன்னால் அதுக்கு பெயர் என்ன? போகாததான். அதுக்கு என்ன விளக்க வேண்டி கிடக்கு? செகண்ட் டைம் வந்து நைனா கேட்குது, அப்போ இவ்வளோ உச்சிதமான கிஃப்டெல்லாம் கொண்டாந்துருக்காங்க, கண் அதில் ஈர்க்கப்படுகிறது. இப்போ மறுபடியும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். முதல்ல தானதையா கேட்ட, ஆண்டவர் தான் பதில் சொல்லி தானே அனுப்புனார். ரெண்டாவது இடம் போனால் ஆண்டவர் மாறி விடுவாரோ? ஆண்டவர் சொன்னார், போ, நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் சொல்ல. அப்போ போகலாம் தானே. செகண்ட் டைம் கர்த்தரிடத்தில் நாம் போவதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நம்ம இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். முதல்ல கர்த்தர் என்ன சொன்னாரோ அதில் அப்படியே கீழ்ப்படிந்து போகிறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, இல்லைங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சில தேவ பிள்ளைகள், நான் போய் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறார், அவர் எனக்கு சொல்கிறது புரியலை. ரெண்டாம் தரம் நம்ம போய் கேட்டோம்னா கர்த்தர் அனுமதிப்பார். அதற்கு பெயர் பெர்மிசிவ் வில், நாட் பெர்ஃபெக்ட் வில். நீங்கள் பரிபூரண சித்தத்துக்குள்ளாக உங்களை அர்ப்பணித்து ஓட விரும்புகிறீர்களா, அல்லது ரெண்டாந்தரமான திட்டத்திலே நான் ஓடிக்கொள்ளுகிறேன்? எந்த ஓட்டத்திலே நீங்கள் ஓட விரும்புகிறீர்கள்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பெர்ஃபெக்ட் வில்லில் நீ ஓடுப்பா, நான் உனக்குன்னு வச்சிருக்கிறேன், அந்த மலைக்கு ஓடிப்போ, அதுதான் பெர்ஃபெக்ட் வில். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், வேறு வழி இல்லை. கர்த்தருக்கு அதை மறுப்பதற்கு அவரால் முடியலை. நான் உனக்கு என்னப்பா சொல்கிறேன், அந்த மலைக்கு போன்னு சொன்னால் நீ கதை சொல்கிறியேப்பா, சரிப்போ. அந்த வேண்டா வெறுப்பாதான் சரி என்கிறாரே தவிர அவர் மனமுவந்து சரி என்று சொல்லவில்லை. நமக்கு கர்த்தர் முதல்ல என்ன சொல்கிறாரோ அதற்கு லாபமானாலும் நஷ்டமானாலும் காடானாலும் மேடானாலும் நான் உம்மை பின்தொடருவேன். அந்த நபர்களை தான் இங்கே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் அப்படிப்பட்ட நபராக இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன் ஆண்டவர். நீங்கள் ரெண்டாம் தரம் உங்ககிட்ட வந்து, ஆண்டவரே போய் வா, வேண்டாம்மா, தெரியலையே புரியலையே, ஓடி போன்றுவர். போ, என்ன புரியலை உனக்கு? மற்ற உலகத்தின் காரியமெல்லாம் புரியுது, இது மட்டும் புரியலையா? தலைகளை தாழ்த்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மீதியை வருகிற நாட்களிலே நாம் தியானிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சகித்து ஓடுன்றார். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோமே. லோத்தின் காலத்திலும் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் அப்படியே நடக்கும். அன்பான லோத்தே, நீ மலைக்கு ஓடிப்போ, எங்கும் நில்லாதே, ஜீவன் தப்ப அழியாதபடி ஓடு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். உமக்கு என்னை தருகிறேன் ஆண்டவரே.
இந்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. நம்முடைய சகிப்புத்தன்மை தேவனுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இருக்கிறதா? ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி ஓட போகிறோம்? From today onwards, I am going to run. Lord, help me, Lord. Fill us with thy almighty strength, Lord. உம்முடைய பலத்திலே நான் ஓட போறேன். எலியா தேவ பர்வதமாகிய ஓரேப்பு மட்டும் பலத்தோடு ஓடினான். எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட பலம் இந்த நாளிலும் சபைக்கும் கர்த்தர் கொடுக்க ஆர்வமாயிருக்கிறார். அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாதம் ஓடி வந்தேன். ஓடி வருகிறவர்களை பரலோகம் ஆசையாய் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். கடந்ததை மறந்தே கண் முன்னால் எங்கே சுதா, கடந்ததை மறந்தே கண் முன்னால் எங்கே சுதா, தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே, தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும், ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன் நான், உம் பாதம் ஓடி வந்தேன். தொல்லைகள் நேரிடலாம், என்ன செய்ய போகுது? அது ஒன்றும் செய்யாது. நான் தொடர்ந்து ஓடுவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு காண்பிக்கலாமே. நான் தொடர்ந்து ஓடுவேன்பா, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன், நான் இயேசுவை நோக்கி ஓடுவேன், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உமக்கு நேராய் உயர்த்தப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. ஓட்டத்திலே சீராய் ஓட ஆவியானவர் அருள் புரிவீராக. மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.